அல்லாஹ் சொல்கிறான், தனக்கு முன்னால் வந்த வேதத்தை மெய்ப்படுத்துவதாகவும் இது இருக்கின்றது. மேலும் அப்போது இந்த குரானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஏண்டா யூதர்களே, இந்த மாதிரி அவங்கள மிஸ்கைட் பண்ணுறீங்களே, நான் இந்த வேதத்தில் என்னென்ன சொல்லி வச்சுருக்கேன் தெரியுமா? உங்களை பற்றி எவ்வளோ நல்லா சொல்லி வச்சுருக்கேன். குரானில் எத்தனை இடத்துல யூதர்களுடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொல்கிறான். யூதர்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க, யூதர்களில் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. அகிலத்தார் அனைவரையும் விட நான் உங்களை மேலானதாக ஆக்கி வைத்தேன். இது குரானில் இருக்கக்கூடிய வசனம். அப்போனா என்ன அர்த்தம்? உலகத்திலேயே ஆக சிறந்தவர்களாக யூதர்கள் இருந்தாங்கன்ட்டு குரான் பேசுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லாஹ் எந்த வேதத்தையும் இறக்கவே இல்லைன்னு பொய் சொல்லி அவங்களே மட்டம் தட்டிட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், நான் உங்களை உண்மைப்படுத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் என்னடான்னா என்னை பொய்ப்படுத்திட்டு இருக்கிறீங்களா? மேலும் இத்தலைநகரத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வசிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது. இந்த குரான் யாருக்காக அருளப்பட்டிருக்கு? இந்த தலைநகரத்துக்கு. எது? உம்முல் குரா. இது நகரங்களின் தாய். எது? மக்கா. அந்த ஊர்லேயே, சவுதி அரேபியாலேயே, அந்த அரபு தீபகற்பத்திலேயே, அதாவது நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருந்துச்சு. அதில் பெரிய ஹப்பு எது, சிட்டி எது அப்படின்னா மக்கா. இங்கேருந்து வியாபார கூட்டம் போகும்ல, யமன்லேருந்து, அந்த யமனுடைய அந்த ஹார்பர்லேருந்து, அந்த கடல்லேருந்து அந்த பொருட்களை வாங்கி அதை எடுத்துகிட்டு போய் எங்கே போய் டெலிவரி கொடுப்பாங்க? சிரியாவில் கொண்டு போய் ஷாமில் கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்க. அங்கேருந்து பொருட்டு யூரோப்பிலேருந்து கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வருவாங்க. அப்போது ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஒரே ரூட்டு எது? அரபு தீபகற்பம் தான். இது பை ரோடாக இங்கே போயிட்டு இருந்தாங்க. அப்போ போகிற வழியில் இங்கே ஒரு பிட் ஸ்டாப் போடுவாங்க எல்லாருமே. எங்கே? மக்காவில். அப்போ மக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார நகரம் உருவாயிருச்சு. ஒரு பிஸ்னஸ் சிட்டியாக, தலைநகரமாக அது இருந்தது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சுற்றுப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு நீர் எச்சரிக்கை செய்வதற்காகவும் இது அருளப்பட்டுள்ளது. இதில் பரக்கத்து நான் செஞ்சுருக்கேன். இது நீ இந்த ஊர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யணும், இதை சுற்றி இருக்கிற ஊர்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்.